ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து மண்டே. இன்றைக்கே வீடியோ எடுத்து இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன். மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக டெய்லி மார்னிங் வந்து நைட்டே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலைல எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிடுறது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு. ஏதாவது கொஞ்சம் குறையுதான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து கார பணியாரமும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வைரலாக போன ஒரு தக்காளி சட்னி, இப்போ அதே ஸ்டைலில் மாங்காய் சட்னி பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த சாப்பர் எலக்ட்ரிக் சாப்பர் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கேன் நான். பழைய இது வந்து கையாலே இழுக்கிறது இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை இது வச்சுருந்தேன். அது பிளேடெல்லாம் துரு பிடிச்சிருச்சு. சரி பார்த்தேன் இது கையில் சருன்னு இழுக்கிறதுக்கு 1000 rupees தான். பிராண்டட்லாம் கிடையாது. அமேசானில் பார்த்து வாங்கினேன். ரிவ்யூ ஓகே தான் இருந்துச்சு. லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. வேலை நல்லா தான் பார்க்குது, பட் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்லாம் தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் தான் தெரியும். பட் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பிளேட்ஸ் எல்லாமே. 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீடு, ஒன்று வந்து ஹை ஸ்பீட். பட்டன் மாதிரி தான் மேலே டக்குன்னு அப்படியும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். டைரெக்டாக எலக்ட்ரிக் இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் இதை வந்து இதில் பொடியாக துருவி எடுத்துக்கலாம். ஸோ 2 பட்டன் கொடுத்துருக்காங்க மேலே அமுக்கிறதுல. ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இன்னொன்றில் 2 கோடு போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடு, இன்னொன்று வந்து நார்மலான ஸ்பீடு. டக்குன்னு ஒரு செகண்டில் முடிஞ்சிருது பாருங்கள் வேலை. நல்ல பொடியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இட்லி தோசை மாவு கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதனால் இதில் இன்றைக்கி பணியாரம் பண்ணி வைப்பேன். இட்லி தோசையாக பண்ணிகிட்ருக்குமே அப்படின்னு. ஸோ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடுறதுக்கு முன்னாடி. ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த காம்பு பகுதியை மட்டும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வருது. அப்படியே இது வச்சு எடுத்தோம் அப்படின்னா டாங்ஸ் வச்சு எடுத்தால் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் கமத்தி இந்த மாதிரி வச்சிடலாம். நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சட்னி நல்லாயிருக்கும். தாபாலெல்லாம் விறகடுப்பில் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதில் பச்சை மிளகா ஒரு 4, ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு மூடி போட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இந்த பக்கமுமே கூட அதே மாதிரி வேகணும். தோல் வந்து கொஞ்சம் நல்லா பிளாக் ஆகிற அளவுக்கு நம்ம இதை இது பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும்னு நினைக்கிறேன் சட்னி. திருப்பியும் மூடி போட்டு விட்டுருக்கேன். சட்னிக்கு நிறைய மல்லி இலை தேவைப்படும். பழைய ஸ்டாக் மல்லி இலையே மேலே வச்சுருந்தேன். புதுசாக வாங்கிட்டு வந்தது அடியில் இருக்குது. அதனால் மேலே இருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது. சரி அதை முதல்ல யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேலே இருக்கிறத எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் இலை எல்லாம் ஆயிடுச்சு இந்த பழைய ஸ்டாக்கில். ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு. பாருங்கள் எப்படி புகஞ்சி நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகிடுச்சு தக்காளி சூப்பராக. வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா பாருங்கள் அதுவுமே கூட எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தோலெல்லாம் இந்த மாதிரி டாங்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்துடுது. ஸோ எல்லா தோலையும் அதே மாதிரி எடுத்துடலாம். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு வீடியோ பார்க்க நல்லா இருக்குன்னு தான் மெயினாக இந்த சட்னி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் ஏற்கனவே ஒருத்தர பண்ணால் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. ஸோ சரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறோம் இல்லையா, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். அது வந்து சூடோடையே இந்த சாப்பரில் சேர்த்து கிளாஸ் இது தான். இந்த பவுல் வந்து பிளாஸ்டிக் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். 1000 rupeesக்கு கிளாஸ் இதே வந்துச்சு. ஸோ இது கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா ஒரு கைப்பிடி மல்லி இலை. இதெல்லாம் எதுவுமே வதக்க வேண்டாம். தக்காளி இது மட்டும் ரோஸ்ட் ஆனால் போதும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பாருங்கள் இங்கேயே எனக்கு கிச்சனுக்கு வெளியே காவலுக்கு இருக்காங்க சிட்டும் டெட்டும். ஸோ இதை வந்து இப்போது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது இந்த சிப்ஸு நேச்சோஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றவுமே கூட நல்லாயிருக்கும் இந்த சட்னி.
பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மாவில் எல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரே ஒரு முட்டை அடித்து சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக வருது. நிறையெல்லாம் கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு முட்டை மட்டும் அடித்து ஊற்றினா போதும். ஸோ மாவில் ஏற்கனவே உப்பு இருந்தது, பார்த்துட்டு தேவைப்பட்டமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்தேன், அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சிட்டிகை சோடா உப்பும் கொஞ்சம் உப்பும் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பணியாரம் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா புஷ்ஷுன்னு வரும். எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் நெய்யில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இது இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திருப்பியும் மூடி வச்சு வேணுனாலும் 1-2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பணியாரம் ரெடி. அந்த முட்டை சேர்க்குறனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சேவிங்லாம் இருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரே ஒரு முட்டை வந்து இந்த பணியாரத்தில் சேர்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த காயெல்லாம் நான் பச்சையாகவே சேர்த்தேன். வதக்கி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு கூட நீங்கள் லைட்டாக எண்ணெயில் வதக்கியும் அந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பராக பணியாரம் ரெடி. நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் வைரல் சட்னியோட இதை சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா டிவி ஸ்க்ரீனில் அவன் தெரியும் இல்லையா, பார்த்துட்டே உட்காந்துருக்கான். சில டைம் சண்டெல்லாம் போடுவான். டெட்டு வந்து சாப்பாடு எங்கே இருக்கோ அங்கே இருப்பான். பாருங்கள் பின்னாடி வந்து மூக்கை எப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஹஸ்பண்டுக்கு சுட்டு கொடுத்துட்டேன். அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன்னு சொன்னான். ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிட போகிறேன். ஸோ நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா செம சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி. ஸோ ஹோப் இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.